அஞ்சலி நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையிலே குழந்தை சண்முகலிங்கம் அவர்களுடன் நெருங்கி பழகி அவர்களது உணர்வை உறவை உணர்ந்தவர்கள். குறிப்பாக இத்தகைய மாலை பொழுதுகளிலே நாங்கள் அவரது வீட்டுக்கு சென்றால் அவர் அந்த வீட்டுக்கு முன்னால் அமைந்திருக்கின்ற அந்த பூந்தோட்டத்துக்கு நீர் வைத்து கொண்டிருப்பார். எல்லா மரங்களும் மலர்கள் மலர்ந்து மனம் வீசி ஒரு குளிர்மையான ஒரு சூழலை அங்கே தோற்றுவிக்கும். அதோடு அங்கே செல்லும் நாங்கள் அவர் அங்கே உள்ளே ஒரு வாங்கு போட்டு இருக்கும், மேசையும் இருக்கும். அநேகமாக வர விரும்புபவர்கள் அமர விரும்புவது அதில்தான். அவர் முன்னே அமர்ந்து கொள்வார். அந்த நேரம், அதாவது அவரையோடு உரையாடுகின்ற அந்த நேரம் மிகவும் ஒரு உன்னதமான ஒரு பெருமதியான நேரமாக இருக்கும். அங்கே வருபவர்கள் ஒவ்வொரு, அதாவது நாடகத்திலே ஈடுபடுபவர்கள் மட்டுமல்ல, இனிய எழுத்தாளர்கள் நண்பர்கள் எல்லோரும் அங்கே வருவார்கள். அந்த உரையாடலுக்கு எல்லாம் ஒரு மிகவும் ஒரு திறந்த மனதுடன் அவைகளை உள்வாங்கி தனது கருத்துக்களை அபிப்பிராயங்களையும் மிக நுணுக்கமாக சொல்லி ஒரு ஆற்றுப்படுத்துபவர் போல அவரது அந்த உறவாடல் அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாகும். உண்மையிலே அதை நான் அந்த எண்ணிக்கொள்வது, அவர் பாரதியிலே அக்கறை கொண்டவர், அதேபோல் தாகூர் போன்ற அந்த காலத்திலே, அதாவது ஆன்மீக அடிப்படையிலே இருந்து விரிந்த மனத்தோடு கலை இலக்கியத்துக்குள்ளே புகுந்தவர்களை முதன்மையாக கொண்டு அதை ஒட்டிய அந்த உள விரிவோடு தான் இந்த நாடகங்களை அவர் ஆரம்பத்திலே அவர் செய்திருந்தார். அதற்கு பின்னரும் கூட, அதாவது இந்த பாரதி தாகூர் என்பதை நான் இங்கே குறிப்பிடுவதற்கு காரணம், அவர்கள் கூட ஒரு ஆன்மீகத்திலே மிக ஊறி நின்றாலும் கூட அன்றைக்கிருந்த அந்த காலனித்துவ ஒடுக்குதலுக்கு எதிரான அந்த நிலையிலே அந்த மக்கள் பட்ட இன்னல்களையும் துன்பங்களையும் கண்டு கொதித்தவர்களாக, அதற்கான மார்க்கங்களை தேடி உரைத்தவர்களாகத்தான் நாங்கள் அவர்களை அடையாளம் காணுகின்றோம். ஏனென்றால் பாரதி சொல்வது போல அந்த உணர்வு இயல்பாகவே கலைஞர்கள், எழுத்தாளர்கள், இந்த கலை இலக்கியத்திலே ஈடுபவர்களுக்கு இதனை கண்டு ஒரு எழுச்சி கொள்கின்ற, அதை தங்களது கூர் உணர்வால் உணர்ந்து அந்த துன்பத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற அந்த உணர்வை மக்களுக்கு திருப்பி தங்களது கலைப்படைப்பின் மூலமோ அல்லது இலக்கியங்களின் மூலமோ அளிக்கின்ற அந்த தன்மை கலைஞர்களுக்கு உண்டு. அத்தகைய ஒரு மிகவும் மனம் திறந்த கலைஞராக, அதாவது அதை நான் ஒரு ஆழ்மன விரிவு பெற்ற ஒரு கலைஞராக நாங்கள் அடையாளம் காண்கிறோம். சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், அந்த வெள்ளை உள்ளக்கமலம், அந்த உள்ளக்கமலம் விரிந்த ஒருவராக
ஊடான உரையாடல்கள் மிகவும் மனம் திறந்து கதைக்கக்கூடிய ஒருவராக ஒரு ஒரு அந்த அதை அறிவியலோடு உள்வாங்கி அதை வெளிவிடுவதாக நாங்கள் அவரை அடையாளம் கண்டிருக்கிறோம். இது ஆன்மீகத்தினால் பெற்ற பிரிவு. அதே போல உங்களுக்கு தெரியும், சோவியத் எழுத்தாளர்கள், கலைஞர்கள் அவர்களது படைப்பு கோளர்களுடன் கூட குழந்தை சண்முகலிங்கம் அவர்கள் மிகவும் ஆர்வத்தோடு நெருக்கமாக அதை பயில்கின்ற அந்த நிலைமை கூட அவரிடம் காணப்பட்டது. எனவே அதற்கூடாகவும் மேலும் விரிந்த, அதாவது ஆன்மீகம் ஒரு தனிமனித மேம்பாட்டுக்காக ஒரு விரிவை செய்யக்கூடிய ஒரு 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 இதாகத்தான் இன்றைக்கும் அது பரவலாக காணப்படக்கூடிய நிலைமையிலே அந்த சோவியத் இலக்கியங்களுக்கு ஊடாக, நாடகங்களுக்கு ஊடாக, அந்த சூழலுக்கு ஊடாக விரிந்த கலை இலக்கியங்கள் ஊடாக வந்த அந்த மன விரிவு என்பது மக்களை நோக்கி, சமூகத்தை நோக்கி, மானுடத்தை நோக்கி நகரக்கூடிய ஒன்றாக இருந்தது. அதன் மூலம்தான் பேராசிரியர் கைலாசபதி, கவிஞர் முருகையன் போன்றவரை போல அவரும் எங்களோடு இணையக்கூடியதாக, அதாவது தேசிய கலை இலக்கிய பேரவை தாயகம் சஞ்சிகையோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒருவராக எங்களுக்கு வாய்த்தார். அந்த மாற்றத்தோடு இணைந்து இங்கே நடந்த ஒடுக்குதல்களுக்கு எதிராக பல்வேறு சமூக ஒடுக்குதல்கள் உட்பட இன ஒடுக்குதல்கள் யாவற்றுக்கும் எதிரான அந்த சமூக உணர்வோடு அவரது கலை திறன் மேன்மை இந்த சமுதாயத்துக்கு மிகுந்த பெரும் பங்கை அளித்திருக்கிறது. அவர் அளித்த பாத்திரங்கள், இப்போ நாங்கள் நாங்கள் இன்று கூடியிருக்கிற இந்த மண்டபம் கூட ஒரு நாச்சார் அரங்கு. அந்த அரங்கில் கூட எங்களது துன்பங்களை வெளிப்படுத்தும் அந்த எந்த இந்தாயம் என்ற அந்த நாடகத்தை இங்கே அரங்கேற்றியிருந்தார். உண்மையிலே அந்த அரங்கிலே வெளிப்பட்ட அந்த துன்பம் இன்னும் மாறவில்லை, இன்னும் தொடர்ந்த வண்ணம் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே தான் நாங்கள் இங்கே சண்முகலிங்கம் அவரை நாங்கள் இங்கே நினைவு கூறுகிறோம். எனவே ஒரு ஒரு வாழுங்கலைஞரா, ஏதோ இயற்கை எய்தியவுடன் அவர் வாழ்வு முடிந்து விடவில்லை. அவர் படைத்தளித்த பாத்திரங்கள், அவர் படைத்த இலக்கியங்கள், நாடக இலக்கியங்கள் இன்னும் இந்த சமுதாயத்துக்கு ஒரு விடிவை தரக்கூடிய, விழிப்புணர்வை தரக்கூடிய, அந்த முன் சொல்வதை போல அந்த உள்ள கமலம் விரிவடைவதற்கான ஒரு அந்த ஒரு கருவியாக, ஒரு கலை கருவியாக, ஒரு அழகியலோடு நுகரக்கூடிய கலை கருவிகளாக எங்கள் முன் தந்து அவர் சென்றிருக்கிறார். எனவே அவருக்கு இந்த மாலை படத்திலே அவரோடு கூடி இருந்த எல்லோரும் மத்தியிலே இந்த நினைவாஞ்சலி நிகழ்வை இங்கே நிகழ்த்துவதுடன் அவருக்கான அஞ்சலியை தேசிய கலை இலக்கிய பேரவையும் தாயகம் சஞ்சிகையும் இங்கே செலுத்தி நிற்கிறது. இங்கே நாங்கள் இந்த நினைவுரைகளை எல்லோருக்கும் வாய்ப்பளிக்கும் வகையிலே ஒரு 5 நிமிடம் அளவிலே எல்லோரும் சுருக்கி கொண்டால் இங்கே வந்திருக்கக்கூடிய அவரோடு பழகி பிரிந்த நாடக ஆர்வலர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் அது வசதியாக இருக்கும். இன்றைக்கு நாங்கள் சண்முகலிங்கம் ஆசிரியர் அவர்களுடைய அஞ்சலி நிகழ்விலே நீங்கள் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையில் சரியான முறையில் இது எல்லோருக்கும் தெரியப்படுத்தப்படவில்லை. எனவே சற்று
அவரை அறிந்த பலர் இனி எங்களை குறை கூறுவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் அவர் இன்னும் மரணமடையவில்லை. மனிதர்கள் உண்மையில் மரணிப்பதில்லை. நாடகம் நல்ல மனிதரை உருவாக்குகிறது. குழந்தை சண்முகலிங்கம் அவர்கள் நல்ல மனிதராக வாழ்ந்தார். எங்களுடைய பாதம் சர்க்காருடைய நாடகம் ஊர்வலங்கள் என்று இருக்கிறது. அதிலே மனிதரை தேடிய ஒரு பயணம்தான் அந்த நாடகம். எனவே இன்றைக்கு நாங்கள் மனிதர்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். நுகர்வு பண்பாடு, உலகமயம், யுத்த ஆபத்து, நெருக்கடி, வறுமை, துன்பம், துயரம், இவை அனைத்தின் மத்தியிலும் ஒரு மனிதரை தேடிய பயணம் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. மனிதர்களை இழந்திருக்கிறோம். மனிதர்கள் தோற்றம் இருந்தாலும் மனிதர்களாக இல்லை. எனவேதான் மனிதர்களுடைய அவசியம் இன்று தேவைப்படுகிறது. இந்த நேரத்தில் உண்மையில் எங்களுடைய தமிழ் வளர்த்தோர் சாவதில்லை, அறநெறி நின்றோர் சாவதில்லை. இப்பொழுது நாங்கள் எனக்கு பண்டத்திறப்பில் இருக்கிற பாலச்சந்திரன் என்பவரை பற்றி அவர் உயிரோட வாழ்வார். அவரை பற்றி நான் யோசிப்பதும் இல்லை, கதைப்பதும் இல்லை, சிரிப்பதும் இல்லை. அவர் போவார், நான் போவார், எல்லாரும் உயிர் வாழ்கிறோம். அல்லது மல்லாகத்தில் ஒருவர் தமிழ்முத்து இருப்பார், அல்லது இன்னொருவர் இருப்பார். அவர்களோடு நாங்கள் நேரம் செலவழிப்பதில்லை, கதைப்பதில்லை, நினைப்பதில்லை, அவர்களுடன் வாழ்வதில்லை. எனவே உயிர் வாழ்கின்ற பலர் இந்த 6 லட்சம் பேர் யாழ்ப்பாணக்கூட நாட்டிலே இருக்கிறோம். எங்களுக்கு அநேகமானவர்களோட உறவில்லை, தொடர்பில்லை. ஆனால் குழந்தை சண்முகலிங்கம் அவர்கள் இந்த உலக தமிழ் நாடக இயக்கத்தின் திசை காட்டி என்று ஒரு சொல்லை மட்டும் நான் சொல்லி திசை காட்டி இயங்கியவர். அவ்வாறு இயங்குகின்ற ஒருவர் இறப்பதில்லை. ஏனென்றால் நாடகம் பற்றி பேசுவதற்கு பல அறிஞர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே அந்த அவர் நாடகம் நல்ல மனிதனை உருவாக்குகிறது என்றுதான் எங்களுக்கு திருநெல்வேலியில் 1978 நாடகரங்க கல்லூரியை ஆரம்பித்து சொன்னார். அதே மாதிரி அவர் வாழ்ந்தார். எங்களுடன் தேசிய கலை இலக்கிய பேரவையினுடைய தாயகம் ஆசிரியர் குழுவில் இணைந்த பொழுது K.A. சுப்பிரமணியன், தோழர் K.A. சுப்பிரமணியன், முருகையன், தோழர் தனிகாசலம், நாங்கள் பலர், கல்வேல் குமாரசாமி உட்பட பலர் தோழர் தனிகாசலம் வீட்டிலே கலந்து பேசுவோம். வெளிப்படையாக கலந்து பேசுகின்ற பண்பு, தெளிவாக உரையாடுகின்ற திறன், எவருக்கும் அஞ்சாமல் எதையும் மறைக்காமல் பேசுகின்ற ஒரு தன்மையை நாங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டோம். அது மட்டுமல்ல, மனித உரிமைகளுக்கான வெகுஜன இயக்கம் என்று 1984 ஆண்டிலே நாங்கள் ஒரு அமைப்பை நடாத்தி கொண்டிருந்தோம். அதற்கு பெரிய நெருக்கடிகள் பல்வேறு இயக்கங்களாலும் வந்தது. நல்லூர் பிரதேசத்துக்கு அவர் செயலாளராக இருந்து ஊர்வலமும் நடத்தினார். எரிபொருள் தடைக்கு எதிராக பெரிய இயக்கமாக அந்த காலத்தில் 84 ஆண்டில் தொடங்கி 87 இந்திய இராணுவம் வரும் வரையும் அவர் இயங்கினார். அவ்வாறு அவருடைய நடத்தை ஒரு வித்தியாசம். இவர்களுடைய கூத்தரங்கத்தில் ஏகப்பிரதிநிதி என்று நான் அவரையும் சொல்ல தயாரில்லை என்றார். அந்த அச்ச தன்மை அன்னையிட்டது. இப்போ நாங்கள் எல்லாம் ஊருலாத்து போட்டு சுற்றி போட்டு நடக்கிற அந்நிய மட்டுடையங்களை சொல்கிறார். ஒரு இடமாக அவர் இருந்தார், எல்லாத்தையும் கேட்பார். ஆனால் நாடகத்தில் இல்லை, மண் சுமந்த விதியை தொடக்கம் சகலதும் அவர்கிட்ட சொல்றதுகளை கேட்கிற பண்பு, அதை கேட்டு எழுத்தில் பதிக்கிற பண்பு இருந்தார். எனக்கு பேராசிரியர் கைலாசவதி, சி சிவசேகரம் அல்லது சண்முகம் மாஸ்டர் அதோட நாங்கள் நினைக்கிறது நான் ஒரு பெரிய வித்துவானன் போட்டு நாங்கள்லாம் கூட நேரம் இருந்து அலம்புவோம். அப்படியோ நாங்கள் இன்னும் உஷார் கூடவே கதைப்போம். ஆனால் அவர் அதை ரைட் பண்ணி எங்களை விட மிக திறமையாக அதை வெளிப்படுத்துகின்ற வல்லமை, ஆற்றல் அவரிடம் வாய்க்க பெற்றிருந்ததை அவர்களினுடைய நாடகத்தினூடாக நாங்கள் அறிய முடிகிறது. அதற்குத்தான் மண் சுமந்த மீனியரை தான் கதை சொல்ல அவர் எழுதினது என்று ஒரு எழுத்தாளர் வீம்பு காட்டினார். அதை பார்த்து நான் அந்த நேரம் சிரித்ததை தவிர வேறொன்றும் இல்லை.
அவர் உண்மையில் மண் சுமந்த மேனியர். மண் சுமந்த உழைப்பாளிகள். ஈடில்லா வாழ்வு புத்தூர் கலைஞர் சமூகத்தின் 25வது ஆண்டுக்காக எழுதினவர். அதுவும் நல்லூர் கந்தன் பணக்கார கந்தனை அவர் யோசிக்கவில்லை. மாவட்டோட பழமைவாத கந்தனை அவர் யோசிக்கவில்லை. ஏழைகளின் கந்தன் சன்னதியான். அந்த அன்னதான கந்தன் இடத்தைத்தான் அவர் களமாக தெரிவு செய்தார். அதான் அவர் அந்த கோவணம் சிவப்பா கிடக்குன்னு சொல்லி அந்த செவ்வாடை பற்றி கிடக்குதுன்னு அந்த தொழிலாளி அந்த விவசாயின்ற இதை பற்றி அவர் சொல்லுவார். எனவே அதன் ஊடாக இந்த மண்ணுக்கு உறவில்லாத மக்கள் பற்றி அவர் நினைப்பதில்லை. எனவே தான் அவர் அந்த வெளிநாட்டுக்கு போகிறதுகளை பற்றி எல்லாம் விமர்சனபூர்வமாக இன்றைக்கும் நடந்தார். எந்தையும் தாயும் நாடகம் எனக்கு தெரியும். நாங்கள் நாராயண நாடக பயணம் 13 பல்கலைக்கழகங்களில் தென்னிந்தியாவில் மேடையேற்றிய பொழுது பேர் அதிசயம் என்னவென்றால் தாசிசியுடைய பொறுத்த போதும் மற்றது அபசுரம் குழந்தை நான் சுந்தரலிங்கத்தின் மற்றது இன்னும் ஒரு நாடகம். இந்த நாடகம் பொறுத்தது போதும் அபசுரம் மற்றது புதிய உறவு. இந்த நாடகங்களுடன் இந்த நாடகம் தான் அந்த இடங்களில் மிகவும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாடகமாக இருந்தது. அது சரிபடையை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் சண்முக மாஸ்டர் அந்த எழுத்து வீச்சு, எழுத்தாளர் ஞானி மற்ற இன்னும் பல பிரமுகர்கள் இந்தியாவில் உள்ள பலரும் வந்து யாழ்ப்பாணத்தில் நாடகம் இருக்கலாம், தமிழ் மலையாள நாடகம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் நினைச்சார். பிறகு யாழ்ப்பாணத்தில் இப்போ நாடகம் செய்கிறீர்களா என்று போட்டு எங்களை வந்து எல்லாரும் ரசிகர்கள் கட்டிப்பிடித்தார்கள். என்னவென்றால் மிக நெருக்கடியான நேரத்தில் போனாங்கள். எங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தபடியாக பிரபாகரன் கட்டிப்பிடிக்கிற மாதிரி எங்களோட வந்து கட்டி அணைத்து அழுதார்கள். தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. எனவே எங்களுக்கு இன்டெலிஜென்ஸால் பெரிய நெருக்கடிகள் ஏற்பட்டது. எனவே சண்முகலிங்கம் ஆசிரியர் என்பவர் மரணம் யாவர்க்கும் பொது என்பர் அறியார் மனிதர்க்கு மரணம் இல்லை. நுகர்வு பேராசை போரி புகழ் திமில் அகத்து அறியார்க்கு சேரார். அறநெறி அறநெறியார்க்கு சேரார். சீடர் தொண்டர் அடியார் என்றில்லார் நீடு நிலைப்பார் நிலத்து. சீடர் தொண்டர் அடியார் என்று இல்லார் நீடு நிலைப்பார் நிலைத்து. அவர் ஒரு சீடராயும் அடியாராயும் தொண்டராயும் அல்ல விசுவாசிய கூட்டத்தாயும் பரமார்த்த ஒரு சீடர்களும் மேரியோ அல்லது அலிபாபாவும் 40 இடர்களும் மேரியோ அவரோட இயக்கத்தை நடத்தவில்லை. ரத்தீந்திரன் சாக்கள் கூட பாடுபட்டிருப்போம் நாங்கள். ஏன் இந்த அன்னங்கை ஒழுங்கையில் ஒரு 10 பரப்பு காணி இருக்கு சார், வேறுங்க பார்ப்போம். இந்த நாடரங்க கல்லூரிக்கு டாக்டர் சிவையோடும் வந்து பார்த்துட்டு காசுகளும் நாங்கள் ஒழுங்கு பண்ண தயாரானாமல் என்ன பண்ணிட்டேன், இந்த விளையாட்டெல்லாம் பண்ணாமல். அப்போ ஏன் எப்படி என்றது எங்களுக்கு தெரியாது. எனவே அவர் வந்து தனக்கு அதை வச்சு பிழைக்க வேண்டிய இது இல்லை, அது அவரோட முடிஞ்சது. சிசுவையா எனக்கு தெரியும், அரசையா, பிரான்சிஸ் இனம், விதானியார் இவர்கள் தான் அன்றைக்கு நாடரங்க கல்லூரியில் நாங்களை பிரசிக்க பொடிகள் எங்களை வாண்டா போவோம். அப்போ அந்த மாதிரி வெளிப்படையாக அவர் எங்களை நெறிப்படுத்தினார். சொல்லும் செயலும் தெளிவனில் மனிதர் வெல்லும் வாழ்வே தலை. அல்லும் பகலும் அலையிலும் அழியார் அன்பு அகத்தில் அழிவர் அன்பு அகத்தில் இல்லார். அதற்கு உள்ளத்தில் யார் போனாலும் எவர் போனாலும் அவருடைய தாரதமியம் ஒன்றும் பார்க்க மாட்டார். ஏழை பணக்காரன் அங்கத்தையான் இங்கத்தையான் அவருக்கு அந்த சாதி என்பதை பற்றி அவருக்கு கருத்திலே இல்லை, அது தேவையே இல்லை என்பதால் அவர் அதை கடந்த ஒரு நிலையில தான் அவர் தன்னை, அதனால தான் நான் அதுகளை பற்றி தன்னை நேரத்தை வினைக்கெடுத்தேன். மனிதர்களை காணும் பயணம், நல்ல மனிதர்களை அவர் உருவாக்கி இருக்கிறார். அவர் உருவாக்கிய மனிதர்களால் இந்த நாடு வாழ்கிறது, உலகம் வாழ்கிறது என்று வேண்டிக் கொண்டு தயவு செய்த நேரம் கூடிவிட்டது மன்னிக்க வேண்டும். குழந்தை மானா சண்முகலிங்கம் அவர்களுடைய நினைவரங்கு அதனை நினைவு கூறுவது மட்டுமாக இருக்க வேண்டும் என்பதில்லை. ஆகவே நாங்கள் இனி என்ன செய்யலாம் என்பது பற்றி பேசுவது கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். குழந்தை மானா சண்முகலிங்கம் அவர்கள்
அவர்களுடைய அந்த நாடக பயணத்திலே அவர் ஒரு ஸ்டைலைஸ் பிளேயில இருந்து ஒரு ரியலிஸ்டிக் பிளேக்காக வர்றார். அந்த அவருடைய மாற்றம் வளமையாக ஒரு ஃபார்மல் தியேட்டர்ல இருந்து இன்ஃபார்மல் தியேட்டருக்கு போகிறதான ஒரு போக்கு இருக்கிறது. ஆனால் அவருடைய போக்கிலே அவர் எவ்வாறு முதல் ஒரு மோடிமைப்படுத்திய நாடகங்களை செய்கிறார், அதன் பின்னர் அவர் ரியலிஸ்டிக் பிளேக்கான ஒரு இதை அதை நோக்கி பயணிக்கிறதான ஒரு போக்கை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை பொறுத்த மட்டில் குழந்தை மானா சண்முகலிங்கம் என்பது ஒரு ஜீனியஸ் என்று சொல்வார்கள். ஏனென்றால் அவரை போன்ற ஒருவரை இப்போதைக்கு எங்களால் இனம் காண முடியவில்லை அந்த துறையிலே என்பது ஒரு மிகவும் கவலையான விடயம். ஏனென்றால் அவர் ஒரு ஆசிரியராக இருந்தது மட்டுமல்ல, அவர் மும்மொழி புலமை உடைய ஒருவர். அவருடைய டிரான்ஸ்லேஷன்ஸ் நிறைய எங்களுக்கு நிறைய ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறது. அவர் அந்த டிரான்ஸ்லேஷனை வச்சுக்கொண்டு தான் அதை ஒரு 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 நூலாகவோ அல்லது நோட்ஸாகவோ தரவில்லை. அந்த ஒரு புக்கை அவர் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி எங்களுக்கு கற்பித்தார். அந்த அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி கற்பித்ததுகள்லாம் இன்றைக்கு தேய்வு பெருமானத்தில் இன்றைக்கு பலருடைய நோட்ஸாக மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே என்னை பொறுத்தவரை எனக்கு இருக்கிற இது என்னென்றால், நான் தான் ஒரே ஒரு ஸ்பெஷல் டிகிரி செய்தது. அப்போ அவர் நானும் பக்கத்தில் இருந்தவர். எனக்கு பக்கத்தில் இருந்து கிட்டத்தட்ட மடியில் இருத்தி சொல்லித்தாரது போல தான் சொல்லித்தந்தார். நேரடியாக டிரான்ஸ்லேட் பண்ணியே அவர் அதை சொல்லுவதாக இருந்தது. ஆகவே அவருடைய அந்த மொழிபெயர்ப்பு சார்ந்த விடயங்களிலே நாங்கள் நிறைய விடயங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது நினைக்கிறேன். ஸ்ரீ கணேசன் அவர்கள் இங்கே இருக்கிறார், அவரும் அதை பற்றி பேசுவார். அந்த மொழிபெயர்ப்பினுடைய அவருடைய மொழிபெயர்ப்பு பாணி, ஸ்டைல் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் ஒரு முக்கியமான ஒரு விடயம். அதே நேரம் க்ளோசரி முக்கியமானதாக இருக்குது. ஏனென்றால் இன்றைக்கு எங்கள்கிட்ட இருக்கிற கன சொற்கள், அரங்கு சார்ந்த சொற்கள் எல்லாம் சண்முகலிங்கம் சாருடைய டிரான்ஸ்லேஷனுக்கு கூடாக கிடைக்கப்பட்டதாக இருக்குது. ஆகவே நாங்கள் ஒரு க்ளோசரியை டெவலப் பண்ணி அதை ஒரு புக் ஆக்குற பணியை ஸ்ரீ கணேசன் போன்றவர்களுக்கு செய்ய வேண்டும். ஏனென்றால் நிறைய சொற்கள் பாணி என்பது சிவத்தமிசர் சொல்லியிருப்பார், மோடி என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் ஒவ்வொரு சொற்கள் அவருடைய புது சொற்கள் இருக்கிறது. அதே போல் அவர் நான் நினைக்கிறேன் எங்களுக்கு சுனைக்கேடு என்ற ஒரு நாடகத்தை கிரீப்ஸ் ஜெர்மன் பிளே ஒன்றை டிரான்ஸ்லேட் பண்ணார். அதை சிட் என்ற ஒரு சொல்லு அதில் அவர் அதை நேரடியாக போட்டார், கக்கூசு என்று தான் போடுறார். ஆகவே அந்த சொற்களுக்குரிய அவர் பாவிக்கிற முறைமை ஒரு மிகவும் ஒரு காத்திரமான பணியாக இருக்கும். ஆகவே நாங்கள் அந்த பணி எங்களிடம் இருக்கிறது, அதை நாங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். அதே போல் இந்த தமிழ் தேசியத்தை ஒன்றுபடுத்துகிறவங்க இந்த நாடகக்காரர் எல்லாரையும் ஒன்றுபடுத்தணும் என்ற ஒரு பேச்சும் பாடி வருது. அது சாத்தியமாக தெரியல. ஆனால் அவருடைய பணி ரெண்டாக இருக்கு. ஒன்று இன்டெலெக்சுவல் லெவலில் பணியாற்றி இருக்கிறார். அடுத்தது ஒரு ப்ராக்டிஷனராக ஒரு தியேட்டர் பர்சனாக இல்லை ஒரு ட்ராமட்டிஸ்டாக இருந்திருக்கு. இந்த ரெண்டு பணியையும் கொண்டு போக வேண்டியது எங்களுக்கு முன்னால் இருக்கிற வேலைன்னு நான் நினைக்கிறேன். என்றால் அவர் சொல்லியிருக்கிற அல்ல அவர் சொன்ன எல்லா விடயங்களையும் தியரிட்டைஸ் பண்ண வேண்டியதான ஒரு தேவை இருக்கு. நினைக்கிறேன் மிகப்பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாம் தங்களுக்கு வர்ற நேரம் எல்லாம் எல்லாவற்றையும் சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நோட்ஸாக கொடுத்தீங்க, இல்லை வகுப்பறைகளில் பேசினதை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதை பிறகு நூலாக வெளியிட்டிருக்கீங்க. அப்போ அந்த வேலையை நாங்கள் செய்யணும் என்று அவர் நிறைய தியரி சொல்லியிருக்கார். எப்படி தியேட்டர், அதில் முக்கியமான சிறுவர் அரங்கு பற்றியதான விடயங்களில் சண்முகலிங்கத்தினுடைய சிறுவர் அரங்கு என்பது என்னன்றதை நாங்கள் இப்போ டிஃபைன் பண்ண வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. ஆகவே அந்த பணி அவர் சொல்லிவிட்டால் வகுப்பறைகளில் சொன்ன இப்போ எங்களோட ஆக்டிவ் தியேட்டர் மூமெண்ட்டோட ஒரு 6 வருஷம் வேலை செய்திருக்கிறார். அப்போ அவர் சொன்ன குறிப்புகளை அந்த பிள்ளைகளை எடுக்க சொல்லி சில குறிப்புகள் எங்கள்கிட்ட இருக்குது. அதில் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இப்போ பார்க்குற போது அது ஒரு மிக பெரிய ஒரு தியரியாக வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஆகவே அந்த பணியை நாங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்படி செய்கிற போது அவரை ஒன்று பல்கலைக்கழகம் சார்ந்த பணி ஒன்று இருக்கு. அவர் தான் ஆரம்பிக்கிறார், அவரே படிப்பிக்கிறார், அவரே அங்கே நாடகங்களை செய்கிறதுக்கான ஊக்கத்தை தர்ற ஒரு ஆளாக இருந்திருக்கிறார். அப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் அங்கேருந்து வெளியில் வர வேண்டியிருக்கு. ஆனால் வெளியில் அவர் வந்தாலும் வெளியிலையும் பணியாற்ற வேணும் என்றதான ஒரு நிலைமை இருக்குது. இப்போ கடுமையான விமர்சனங்கள் நடக்குது. இப்போ என்ஜிஓக்கு நாடகம் இல்லை,
நான் அன்றைக்கு ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டோம். அப்போ ஆனால் சண்முலிங்கம் சார் எங்களோட வந்து வேலை செய்தார். ஏனென்றால் அவருக்கு தேவை இந்த நாடகத்தை எங்கெங்கெல்லாம் வளர்க்க முடியுமோ, எப்படியெல்லாம் அதை பரப்ப முடியுமோ, யாரிடம் கையளிக்க முடியுமோ அதை நாங்கள் கையளிக்க. அவர் எங்களோட வந்து பணியாற்றினது ஒவ்வொரு பேட்ச்லேயும் 30 பேர், ஒரு 6 பேட்ச் வந்து அவர் செய்திருக்கிறார். அப்போ அந்த அவ்வளோ பேருக்கும் அந்த விஷயம் போய் சேர்ந்திருக்கு. ஒரு முழு நேரமாக இருந்து அவர்களுடைய நாடகங்களை தயாரித்து ஒரு 5 சிறுவர் நாடகங்களை சேர்ந்து எழுதியிருக்கிறார். ஆகவே அந்த 2 பணியையும், ஒன்று அவருடைய இன்டெலெக்சுவல் இதை வந்து இன்டெலெக்சுவலாக ப்ரூவ் பண்ணுறதுக்கான பணியை பல்கலைக்கழகம் செய்ய, பல்கலைக்கழகத்துக்கு வெளியே அவருடைய தியேட்டரை வந்து டெவலப் பண்ணி அதை வந்து ப்ரொமோட் பண்ணி, இல்லை அதை டிஃபைன் பண்ணி ப்ரொமோட் பண்ணி டெவலப் பண்ணுறதான அந்த பணிகளை வந்து நாங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆகவே இந்த நான் இப்போ அண்மை காலமாக அண்டோனியோ கிராம்சி பற்றி பேசி கொண்டிருக்கிறேன் சொன்ன கட்டுரைகளுக்கு அப்போ அந்த இதில் வந்து கிராம்சி சொல்கிற ஒரு விடயம், எங்களுக்கு லீடர்ஸ் வந்து வெளியில இருந்து வருவீங்க, எங்களுக்கு அறிவு தர்றவர்கள் இணையமாக வெளியில இருந்து வந்து தாங்கள் அறிவு தர்றதாக சொல்லுவேன். ஆனால் கிராம்சி சொல்கிற ஒரு விஷயம் ஆர்கானிக் இன்டெலெக்சுவல் என்றது. அது என்னென்றால் எங்கள் மத்தியிலே இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய தலைவர்களாக, அதை மாற்றத்தை உருவாக்குவர்களாக, அறிவுஜீவிகளாக இருப்பதான ஒரு நிலைமை. குழந்தைமான சண்முலிங்கம் அவ்வாறான ஒரு இன்டெலெக்சுவல், ஆர்கானிக் இன்டெலெக்சுவலாக தான் நான் அவரை பார்க்குறேன். அவருடைய அந்த பணியை வந்து நாங்கள் எப்படி கொண்டு போகிறது என்பது பற்றியான காத்திரமான டிஸ்கஷன்ஸ் நடக்க வேணும். நேற்று கூட ஒரு வெளிநாட்டிலேருந்து சொன்னேன், சிவத்தமி சார் கூட இவ்வளவு அஞ்சலி கூட்டங்கள் நடந்ததில்லை. பிரான்ஸில் நடந்திருக்கு, லண்டனில் நடந்திருக்கு, இங்கே வேட்டிகுலோவில் நடந்திருக்கு, இப்படி எல்லா இடம். ஆகவே அவர் ஒரு அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் அந்த அதிர்வை நாங்கள் காவி சென்று அடுத்த கட்டத்துக்கு அதை கொண்டு போய் அல்லது அதையே பேணுவதான ஒரு வேலையும் எங்களிடம் இருக்கிற ஒரு பொறுப்பாக நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இப்போ நாடக கல்வி தேவராஜேஸ்வரன் நினைக்கிறேன் 47 ஆண்டு எழுப்புறா, அதை நாங்கள் 3 ரூபாய் ஒரு முடிவுக்கு வர்றோம்ட்டு யாரோ சொல்லிச்சினேன். ஆனால் இப்போ நானா முத்துசாமி கூத்துப்பட்டறை ஆரம்பித்தார். அந்த கூத்துப்பட்டறை இன்றைக்கும் இயங்குது. ஏனென்றால் கருணா பிரசாத் போன்றவர்கள் அதை இயக்கி கொண்டிருக்கு. ஆகவே நாடக கல்லூரியும் இயங்க வேண்டும். ஏனென்றால் அதுக்குரிய தேவையும் இப்போ இருக்குது. அதே போல அவர் உருவாக்கிய நாடகத்தை போடுவதற்கான ஒரு ப்ரொஃபஷனல் தியேட்டரும் வந்து உருவாக வேண்டும். எங்களுக்கு அடிக்கடி சொல்லுவார், சிறுவர் நாடகத்துக்கு தனியாக நீங்கள் வேலை செய்ய வேணும். ஏனென்றால் அதுக்கு ஒரு தேவை இருக்கு. எப்போ குழந்தை பிறந்தோன் இருக்கு, எப்போ புது ஆக்கள் வருகிறேன். ஆகவே அந்த பணி நடைபெற வேணும் என்று. ஆகவே இவ்வாறான எல்லா பணிகளையும் நாங்கள் முன்னெடுக்க வேணும். நேரம் கருதி இது ஒரு நீண்ட உரையாடல் வர வேண்டும். இதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்றை நாங்கள் டெவலப் பண்ணணும். அந்த அவர் சண்முலிங்கம் என்றது ஒரு மையப்புள்ளி, அதை சுற்றி ஒரு வட்டம் இருந்தது. அப்புறம் அந்த வட்டங்கள் எல்லாம் சிறு சிறு வட்டங்களாகி அந்த வட்டங்கள் இல்லாமல் போறதான ஒரு சூழ்நிலையும் இப்போது வந்திருக்கு. ஆனால் அந்த மையப்புள்ளியினுடைய அந்த மையத்தை வந்து நாங்கள் எவ்வாறு அடையாளப்படுத்தி அதை கொண்டு போக வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆக நிறைய பேசலாம் அவரை பற்றி. பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் அன்னையிட்டதியில் அவரை பற்றி சொல்லுகிற போது இறுதியாக ஒன்றை போடுகிறார். திருவாசகத்தினுடைய தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா யார்களோ சதுரர் அந்தம் ஒன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது என்பார், யாது நீ பெற்றது என்பார். நன்றி. குழந்தைமா சண்முலிங்கம் என்கின்ற ஒரு கலைஞனை நாங்கள் அடையாளம் காண வேண்டி இருக்கிறது. ஓரளவுக்கு அவர் தன்னை காட்டித்தான் இருக்கிறார். இருந்தாலும் சமூகத்துக்கும் எதிர்காலத்துக்கும் சரியான முறையில் காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை அவர் வழங்கவில்லை என்று சொல்வது ஒரு குற்றம் சாட்டுவதாக இருக்கலாம். ஆனால் குற்றம் சாட்ட வேண்டியதான் இருக்கு. இன்றைக்கு அவர் வீட்டிலே ஒரு ஒதுங்கி இருந்த பிள்ளையாக தாயின் வழிகாட்டலில் பக்கத்து வீட்டு கிழவனை நடித்ததை காட்டி போய் அங்கே செய்து காட்டு வாசியால் என்ற இளைஞர் மன்றத்தில் பிறகு தொடர்ச்சியாக விசாரணை செல்வரத்தினத்தின் சேர்ந்து அன்னத்துக்கரவரா போன்ற நாடகங்களை தொடங்கி இதை பார்த்த கரியரசர் நீ அங்கே வான்னு கூப்பிட்டு அங்கே அவர் தேரோட்டி மாலை நடிக்க வச்சு அப்போ இந்த உலகத்தை பார்க்குற இலக்கிய நாடக பார்க்கல போனதுனால வயது தெய்வம் வந்து செய்கிறது எங்களுக்கு. திருவள்ளுவர் வாழ்க்கை திருவள்ளுவர் குரல் மொழி அணையிலேயே போய் கொண்டிருக்கு. அது முழுக்க வாக்கியங்கள்லாம் தெரியும். கோப்பாய் ஒரு மலரில் அது வந்தது. அதில் 3வது பிரதி
முதல் 2 பிரதியும் வாசித்த சந்தர்ப்பம் எனக்கு இருந்தது. 3வது மிகவும் சுருக்கப்பட்ட பிரதி மட்டும் கோப்பாயில் கிடைத்தது. அந்த தொடர்ச்சியில் தான் அவர் பின்னாலே பாஞ்சாலி சபதம் போன்றவற்றை சமமான காலத்தில் எழுதியிருக்கலாம். மேடைகிறது பின்னாலே பின்னர் அகம் பிரம்மம் என்று கம்மன் கழக தேவர் கேட்டதுக்காக எழுதின ராமாயணத்தை பேஸ் பண்ணின நாடகம். அப்புறம் மனத்தவம் என்றது அரசியலையும் கொஞ்சம் சூட்டிப்பாக காட்டுகின்ற இந்த ஒரு நாடகம் பின்னாலே வருகின்றது. அதை நாங்கள் எங்களுடைய மாரதத்திலே போட்ட ஞாபகம் இருக்குது, வவுனியா மலரில். இந்த இலக்கிய நாடகத்தில் இருந்து அவர் அடுத்த கட்டத்துக்கு அந்த அதில் ஏற்கனவே அந்த நல்ல நண்பனும் அருமை நண்பன் என்கின்ற நாடகத்திலே அந்த திமுக பின்னணி இருக்கின்ற அன்றைக்கு ஒரு கூட்டத்திலே அறிந்தேன். இதன் பிற்பாடு அவர் நாடகத்துறை படிப்புக்கு போகிறார். அதனூடாக உலகத்தை காண்கிறார். அங்கே ஏமன் நாடகம் ஒன்றை சிறுவ நாடகத்தை பார்த்த அடிப்படையில் தான் அவருடைய இந்த கூடி விளையாடி பாப்பா அந்த தியேட்டர் வடிவம், அந்த வடிவத்துக்குள்ளாலே அவர் ஸ்கூல் தியேட்டருக்குள்ளே போகிறார். அது ஸ்கூல் தியேட்டர்னு பிறகு சிவத்தம்பி சார் அதை சொல்லுவார். பப்புழுவாய் மருமாகி மாதுருவாக எங்கள் தோப்பயன் ரெண்டு அப்படி போய் பிற அது பள்ளி எழுந்து 2 பெரிய அரசியல் நாடகத்துக்கு வெட்டி பார்க்குறேன். இந்த அரசியல் நாடகம் என்று வருகின்றது அதனுடைய சோஷியல் தியேட்டர்னு சொல்லலாம். ஸ்கூல் தியேட்டர் டு சோஷியல் தியேட்டர்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மண் சொந்த மீனராக பரிணமிக்குது. அது ஒரு சூழலின் கட்டாயமாக அது வெளிப்படுகிறது. அந்த நேரத்திலும் நாடக பிரதி எழுதக்கூடியவராக இவர் அறியப்படுகிறார். சிதம்பரனாருடைய பங்கு அங்கே பயங்கரமாக இருக்குது. அதை யாரும் மறத்துக்கொள்ள முடியாது. ஆனால் சேரனுடைய அந்த இலக்கிய பின்னணி அந்த தொன்மத்தை செம்மனைச்சொல்லி கதை தொன்மத்தை வைத்துக்கொண்டு இந்த குறிப்பிட்டாக்களை கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் என்ற அந்த சிவத்தை கோவணத்தை வச்சுக்கொண்டு செம்பாட்டை புழுதியை வச்சுக்கொண்டு இயல்பான மண்ணோடு சேர்ந்த ஒரு வெளிப்பாடாக சண்முகத்திடம் இருந்து வருகின்றது. விவசாய குடும்பம் ஒன்றை முன்னிலைப்படுந்தார். மனுஷன் 2 தமிழ் பிரதேசங்கள் கடலோடு இடையும் சேர்ந்தது என்று சொல்லி பின்னர் ஒரு கடற்கரை காட்சியும் இங்கே வருகின்றது. அந்த கதாபாத்திரம் வருகின்றது. இதுக்குள்ளாலே அவர் ஒரு சமூக பார்வை கொண்டு பார்க்குற சமூக ஒரு வெறி வருதல் இருக்குல்ல. அவர் சொல்லுவார், இது ஒரு தவம். போராளியில் பார்த்து சொல்கிற மாதிரி தான் சொல்லுவார், இது ஒரு தவம். 2வது நாடகம் நினைக்கின்றே காதலன் காதலி சாப்பாடு கொடுத்துற நேரம் அவன் துப்பி விட்டுருவான். சாப்பிடுங்க ஹெல்ல இதை ஒன்று. ஒரு சமூக உணர்வு உள்ளவனுக்கு பொறுப்பு இருக்கவனும் இப்படி சிந்தி போட்டு போயிடலாம். நீ சூப்பராக இருக்கும். அந்த நேரம் உங்களுக்கு தெரியும். அந்த 2வது நாடகம் நடக்க எவ்வளோ அடி விழுது. நாடகம் நிப்பாடப்படுது. முதல் நாடகம் 60 தியேட்டர் ஸ்டேஜுக்கு மேலே போனது. அது அடுத்தது 10க்கு மேலே போச்சு தெரியுது. அந்த 85களில் அவரோட நான் சந்திக்க வேண்டிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது. இதுக்கு முன்னாள் ஒரு வருடம் முன்னதாக மௌனூர் சாரோட எனக்கு பழக்கம் ஏற்பட்டு மௌனூர் சாரோட ஊடாகத்தான் சண்முகம் சார் அது மனுஷனை காட்சியை கண்ட பிறகு எனக்கும் தாங்க முடியலை. அந்த பெருமானோடு எனக்கும் இணையவனும் பழகவனும் உண்டு. அந்த நூலாக பிறகு ஒர்க் ஷாப்புகளுக்கு நாங்கள் போகிறோம். திருமணக்கலாமன்ற ஒர்க் ஷாப் இல்லாடி இந்த நல்லூர் ஒர்க் ஷாப் இல்லாடி கச்சேரி ஒர்க் ஷாப் உண்டு. அது ஒரு தொடர் கதை. அப்புறம் ட்ரைனிங் காலேஜ் போய் நாங்கள் அசிஸ்டண்ட்டாக போகிறோம் அந்த அடுத்த கதையை. அப்போ இதுக்குள்ளே இந்த தியேட்டர் என்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்குறோம். இந்த தியேட்டர் என்ற அதனுடைய பாசிபிலிட்டிஸ் 2 பேர் கதைக்கிறது, ஒரு ஆள் கதைக்கிறது, ஒரு சமூகம் கதைக்கிறது, இல்லாடி சொன்ன நாச்சார் விட்டு எந்த கதைக்கிறது. அப்போ நான் இந்த இடத்துல தான் இந்த தியேட்டரை வச்சுக்கொண்டு அவர் செய்த விளையாட்டுகளை எங்களால் உணரக்கூடிய அந்த ரசிப்பாக இருந்தது. வாழ்க்கை என்றது மீனிங்ஃபுல்லாக இருக்கிறது என்றதை நாங்கள் ரசித்து கொண்டோம் அந்த காலங்களில். அப்போ இந்த சோஷியல் தியேட்டர்னு சொல்கிற இந்த மண் சொந்த வேணியில் இருந்து புற அவருக்கு ஒரு பெரிய அதிரடி இருக்குது. உங்களுக்கு தெரியும், சிதம்பரனான் சார் இந்த காலத்தை சமகாலத்தே யாரோட வகையின் யாருக்கு எடுத்து வைப்பேன் போன்ற நாடகங்கள் பல வந்துண்டு. நீ செய்த நாடகம் என்ற வயதுக்கு சம்மந்த நாடகம் வந்துருக்கு. அவருக்குள்ளே ஒரு போராட்டம் ஓடிக்கொண்டு இருந்தது எங்களுக்கு தெரியும். நானும் சமாந்தரமாக இந்த ரியலிஸ்டிக் பிள்ளையை படித்து சொன்னார் தேவானந்த். யதார்த்த நாடகம் பின்னாலே வருகிறது எங்களுக்கு. ஆனால் யதார்த்த நாடகத்தில் உறவுகள் அது சொல்லி கொண்டு நான் முன்னுக்கே உறவுகளை முதல் எழுதியிருக்கிறார். உறவுகள் எழுதின பிற்பாடு இடையிலான பிறகு அந்த ஸ்கூல் தியேட்டர் டு அந்த ஸ்கூல் தியேட்டர்ன்றது மிகவும் ஆராயப்பட வேண்டிய விஷயம். அவர் சொன்ன மாதிரி ப்ரொஃபஷனலாக தொடர்ந்து நடக்கப்பட வேண்டிய விடயம். அதில் ஒன்று தான் இங்கே சத்யசோனியன் இங்கே ஏசங்கராக வந்து நடித்த நாடகம். இந்த ஸ்கூல் தியேட்டரில் அவருடைய மிகவும் ஸ்ட்ராங்கான வைபாகம் இருக்குது, மிகவும் பலமான வைபாகம் இருக்குது. அதுதான் பெரிய எடுப்பாக மண் சொந்த மேயர் ஆகிறது. மண் சொந்த மேயர் உச்சத்துக்கு போய் அவருக்குள்ளே ஒரு தரக்கணிப்பு நடக்குது. அவர் அடுத்த கட்டம் சிதம்பரனான் சாரோட நாடகம் செய்ய மாட்டேன்றார். அதற்கு பிறகு சிதம்பரனான் சார் முருகையனுடைய எழுத்தில் தான் உயிர் தமிழ் மிகவும் பெருமையாக வருது. அது ஒரு விஷயம். கவித்துவம் வேகம் கூட அங்கே, இங்கே மண் வாசனை கூட சுமார் ஒப்பிட்டு சொல்கிறார். இதன் பிற்பாடு அவர் தான் அங்கே எழுதவில்லை என்ற ஒரு அடிப்படையில் இயங்குகின்ற வேளையில் தான் அவருக்குள்ள இந்த ரியலிசம் உங்களை பிடிக்குது. ஆனால் அவற்றை ரியலிசம்
வழக்கமான உறவுகளில் வந்து ரியலிசம் இல்லை, ஒரு இன்னொரு விதமான மேஜிக்கல் ரியலிசம்னு சொல்லலாம். அதுக்கு ஆதாரம் கூட விளங்கப்படுத்தக்கூடிய நேரம் இது இல்லை. அங்கே நாச்சார் வீட்டு காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அந்த இந்த அதுக்கு முன்னுக்கு பின்னுக்காக இருக்கலாம். அன்னையிட்டதி உளவியல் நாடகம், அன்னையிட்டதியை வச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லலாம். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், அந்த காட்சியிலேயே 3 வீடு ஓடிக்கொண்டுக்கும் இடையிலேயே ஒரு சிறையில் வச்சு அடிக்கிற, தடுத்து கொண்டு உணவை வச்சு அடிக்கிற காட்சி நடக்கும் பயங்கரமாக. அப்போ அது ரியலிசம் உண்டாயிதாங்க. மேடையே பக்கம் மாறுது. அது தியேட்டர்கிட்ட பாசிபிலிட்டிஸ், அதை நாங்கள் மறக்க இல்லை. ஆனால் தியேட்டர் நேம் பண்ணலாம். இது ரியலிஸ்டிக் தியேட்டர் எந்த ஐயமும் அல்லது அன்னைட்டது இல்லை. அப்புறம் வெளுத்தி முன்னுக்கு எழுதிட்டார். ஐபிஏ கால் ஸ்டேஜ் பண்ணது கூட 2098-99 ஆகிருக்கணும். வேளித்தியில் இந்த ரிச்சான ஸ்கிரிப்ட் வந்து சேருது. அவர் பல தொன்மங்களை டெஸ்டிமோனோட கேரக்டரை கொண்டு வர, அகலிய கேரக்டரை கொண்டு வர இல்லை. என்ன கணவன் சந்தேகப்படுறான் மனைவியில், ஆமி வீட்டுக்குள்ளே போய் வந்து ஒரு சூழலில் இந்த பிள்ளை என்கிட்ட இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு பயங்கரமாக அந்த சண்முகமன்ற ஒரு மேதாவி விலாசத்தை அங்கே காண்றோம். அந்த கேரக்டரை வச்சு சூப்பராக அந்த டயலாக் ஓடும். அவன் நந்தினி குழம்பு போட்டு வரான், இங்கே நடந்துட்டுது, பிள்ளையை அபோர்ட் பண்ணுற அளவுக்கு அவருக்கு கதை போகுது. இவள் நம்பிக்கை இழக்கிறான். வெள்ளி பயங்கரம். சமகாலத்தில் அதை கேள்வி எழுப்புற, சமகால நிகழ்வுகள் ஓட்டங்கள் சமூகத்தையே கேள்வி எழுப்புற சண்முகலிங்கம் ஒரு தவமாக தன் இந்த வாழ்க்கையை நடத்திக்கிறார். அது அழகாக சொன்னீர்கள் இல்லை. நாங்கள் அந்த தவத்தில் அவருக்கு வேறு விருப்பம் கிடையாது. அதான் ஆசை அவா மகளி இன்னாச்சொல் ரெண்டு அந்த கட்டத்தில் அவர் இருந்தார். அவருக்கு மாலை பொன்னாடையெல்லாம் அதெல்லாம் ஒரு அது இங்கேயே ஒரு ரசனை இருக்குது. இந்த இன்டெலெக்சுவல் பிளிஸ் அங்கே இருக்குது. பேரானந்தம் அவருடைய இந்த நாடகங்களுக்களால் இந்த சமூக பிரச்சனையை சொல்கிறது இல்லையே, அவர்கிட்ட ஊடக நாடகம் என்றபடியா. அவர் கவிதை எழுதினதை பார்த்து ரசிப்பார், சிறுதலினை பார்த்து ரசிப்பார். ஆனால் அவற்றை ஊடக நாடகமாக இருந்தது. அப்போ இந்த சோஷியல் தியேட்டர் அவற்றை காலத்திலே பயங்கரமாக, அதனால் மற்றவர்களால் அவருக்கு மிஞ்சி போக முடியல. சமகாலத்தில் ஓடின மொழிபெயர்ப்பு நாடகங்கள் ஓடிக்கொண்டு இருந்தது உங்களுக்கு தெரியும். மௌனேஸ்வரன் வித்யானந்தனுக்கு பின்னால் போகிற மௌனேஸ்வரன் இன்னொரு தியேட்டர் ஓடிக்கொண்டு இருந்தது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் சண்முகலிங்கத்தின் தியேட்டர் அசைக்க முடியாதான் ஏன்னா மண்ணில் ஊறிட்டுது. மண்ணோட பிரச்சனைகள் சமகால பிரச்சனைக்கு மாற 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 அவர் மாறிக்கொண்டு இருந்தார். பிற இடம்பெயர்ந்து திரும்பி வந்து நிறைய சுருக்கம் பண்ணார். வீடு பதில் விடையிலா வீடு என குறவண்டார். இதுதான் சண்முகலிங்கம். நடவ சுருக்கத்தை அண்மையில் சோப்பா மொழி வைத்தார். இதுக்கு மூலையே இருக்கிற 3 plays சண்முகலிங்கம்னு சொல்லி 3 மனுஷன் வேளித்தி இந்த போட்டார். அது இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் சிங்களவர்களை வட்டி பிடித்து சிங்களத்திலேயே அது போல மொழி வைத்து இங்கே கொண்டு போட்டார்கள். அது இன்னொரு பாணியம். இதை விட இந்த நான் அவற்றை தியேட்டர் மட்டும்தான் கழிச்சிட்டு போகலாம்டா. தேவானந்த மொழிபெயர்ப்பு நாடகங்களை போய் சொன்னேன். 49 ஸ்கிரிப்ட் வந்திருக்கு. அதில் நாங்கள் பார்த்து ஆரம்பத்தில் எடிபர் ஸ்ட்ரைக்ஸ் சுண்டுகளில் போட்டதை பார்க்குறோம். பிறகு அண்டிக்கரை பார்க்குறோம். இங்கே ஹீரோயின் நடித்த ஸ்ரீலேகா இங்கே இருக்கிறார். காலியடியில் போட்டு அது நாடகம். அதுக்குள்ளே இவரே மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். தேவானந்தனுடைய சொன்ன இந்த சுனைக்கு எல்லாம் செய்திருக்கிறார். இதுக்கு பிறகு உச்சகட்டமாக வன்கட்டி வட்டம் வருது. பராக்கிரம நெறியலில் செய்த படைப்பு, பயங்கர படைப்பு. அதை ஏற்கனவே நாங்கள் குணவட்ட கதாவே என்று கெம்பிஜேஷனை செய்த நாடகத்தை பற்றி நாங்கள் கேட்டு ரசித்து கொண்டு வந்து நாங்கள் இந்த பாலத்தில் போகிற குஷியாக போகிறது அந்த உழுகிறப்பால் பயங்கரமாக சொல்லுவாங்க. அது இங்கே அங்கே நேரடியாக பராக்கிரமிகளில் அது சேர் இருக்கைக்கு சேர்ந்த முன்னாலேயே அந்த நல்லூர் வழியில் நடத்தப்பட்ட நாடகம் முன்கட்டி வட்டம். அப்போ சேருண்ட பங்களிப்பு நான் இந்த கனவே இந்த மாஸ்டர் ரொம்ப பிடிக்கிறதே இல்லை எனக்கு. சரியா கோவம் தான் பெறும். அகிலன் முக்கியமாக தேசி சொல்லாங்க. அப்படி யாழ்ப்பாணத்தின் ஒரு இழிந்த சொல் அது மாஸ்டர். அதுக்கு ஒரு கௌரவத்தை கொடுங்களேன். தமிழங்க ஐயான்னு சொல்லுங்கள். அப்போ இந்த அவர் தியேட்டர் அப்படி மாறினதில் அவர்கிட்ட உறுதியாக இது மொழிபெயர்ப்பு இங்கே வந்துட்டு இருக்குது. கூடி விளையாடு பாபில் சொன்ன சிறுவர் நாடகம். அவர் சிறுவர் நாடகத்தை நீங்கள் தொட்டு இருந்தீங்க. முயல்கிறார். பிறகு தேவானந்தோடு சேர்ந்து பஞ்சவர்ண நடிகார் இடையில கணக்கு வந்திருக்கு. ஒற்றுமையின் சின்னம் அது நானும் டைரக்ட் பண்ணினான். இந்த உச்சத்தில் நாங்கள் பார்க்கலாம். அவர் பிறகு ஒரு கட்டத்தில் அவர் உச்சம்னு சொல்கிறதா டவுன்ஃபால்னு சொல்கிறதா மன்னிக்கணும். நான் மாணவனாக எந்த ஒன்று விமர்சிக்கிறேன் இருந்த நிலையில். ஆனால் அவர் என்னுடைய நாடக அறிவு சொல்லுவது, நீங்கள் ஆன்மீகம்னு வாங்கினீர்கள். ஒரு மார்க்சிஸ்ட் சித்தாந்தத்தில் ஆன்மீகத்துக்களாக சொல்ல வந்தது எனக்கு ரொம்ப பிடிக்கல. அவர் பாருங்க, அவர்கிட்ட ஆன்மீகம் இருக்குது. அது ஒரு விஷயம். ரவீந்திரனும் ஆன்மீகம் பாரதியாரம் எழுதினார். அது ஒரு விஷயம். அப்போ அவர் யாரோட சோதனை போடுறார்.
டான்ஸுக்களாக சாந்தினி சிவனேஸ்வரன் தண்டை ஸ்கிரிப்ட் சொல்ல மாட்டார். முருகன் பாடல், சாந்தினின்ற டான்ஸ், சிவயோனாக்கோட ப்ரொடக்ஷன் மேற்பார்வை, அந்த ஸ்கிரிப்ட்லேயே 5 பேர் பெறும். 2 பேரை போட மட்டும் போட விரும்பல, ஆனால் அவரான் மூலகத்தான். அப்போ அந்த டான்ஸ் ட்ராமாவில் 2-3 ஆடிக்கொண்டார் இன்னொன்று இன்னும் இருக்கிற ஆடிக்கொண்டாரில் பாட்டை சிவசிதம்பரம் என்ற நண்பர் எழுதினது. அவரை ரசிப்பார். சிதம்பரத்தின் கவிதையை ரசித்து தான் அவர் பாட சொல்லி அதை போட்ட விஷயம். அப்போ இந்த டான்ஸ் ட்ராமா அவருடைய இன்னொரு அந்த கலை உச்சமாக போகிறது யாரு கூட சௌரம் இல்லை. இதற்கு பிற்பாடு அவர் செய்கிறார். இடையில இன்னொரு விஷயம், இசை நாடகத்தை அவர் தொடுறார். எனக்கு அதுலேயும் ஒரு விமர்சனம் எனக்கு இருக்குது. அவர்கிட்ட பார்வையில் இசை நாடகம் நல்லா வந்தது. கண்டனன் சீதை எங்களோட இணையில் நண்பர்கள் அதிகம் நடத்தியிருந்தார்கள். திருமலை கிளம்புற நண்பர்கள் நடத்தியிருந்தார்கள். கண்டனன் சீதை எப்படி ஒரு இசை நாடகத்தின் தியேட்டருக்கெல்லாம் கொண்டு வரணுமென்றதில் அவற்றை கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், ரசித்தோம், உண்மைதான். ஆனால் அவர் கேள்வி அது, இந்த சமூகத்தில் இசை நாடகம் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்தில் நாங்கள் ஏன் அதில் கை வைக்கணும், அவனை கை வச்சு அவனை குறை சொல்கிற மாதிரி வந்துட்டுது என்று ரொம்ப கவலைக்கு தான். அந்த ஓடுறவை சிறந்த தியேட்டர் மூமெண்ட்ஸ் எல்லாம் அசருக்குரியது. அதை ஒரு பாரம்பரிய நாடகாரர் கைக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கல. அது அங்கே ஒரு கேள்வி எழுப்பிட்டார். அவர் ஒரு விமர்சகராக எழுப்புறதுன்னு நாங்கள் சொல்கிற சொல்ல இயலாது. ஆனால் ஒரு நாடக பொறுப்பாளியாக அந்த தியேட்டரை கொஷன் பண்ணுறது இது நான் கொஷன் பண்ண விரும்புகிறேன். அதேமாதிரி தான் இவற்றை இந்த உலகத்தில் போகிற ஒரு கட்டித்தரமான ஒரு லெவலில் வந்தவர் நாடக உலகத்துக்களும் ப்ராக்டிக்கலாக இயல்பான ஸ்பான்டேனியஸ் ரைட்டராக பிறகு நாடக படிப்போடு ஒரு திட்டமிட்ட ஒரு ஸ்டீமர் ரைட்டராக சமூகத்தில் சேர்ந்த பிரச்சனைகளுக்கு எழுப்பமான தியேட்டரை கொண்ட மனுஷன் கடைசியாக அளப்பெரும் கரணி என்று முடிச்சுட்டேன். நினைக்கணும் இது உங்களுடைய நினைவரங்களை நான் அறியாமல் எனக்கு வர புகத்தை காட்டணும்னு முடிக்கிறேன். அளப்பெருங்கருணை என்ன? ஏற்கனவே துறவி நாடகத்தை சுண்டிகளில் போட்டவர் மொழிபெயர்த்து துறவியையும் கீதாஞ்சலியும் உழைச்சி ப்ரொடக்ஷன் நல்லா இருந்தது. நான் 3 தரம் பார்த்தேன். அது ஆசையாக தான் இருந்தது. டான்ஸ், பாடல், ரோபோட்டின் சனாதன தட்டிகள், ரசன உச்சம் மறக்கவில்லை. ஆனால் எங்கே நாடகம், சண்முலிங்கம் எங்கே? நன்றி.